நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 33 மேட்ச் நம்பர் WBBL 2024 மேட்ச் நம்பர் 33 சிட்னி தண்டர்ஸ் உமன்ஸ் vs மெல்பர்ன் ஸ்டார்ஸ் உமன்ஸ் அதுக்கான டீப்பான அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பெர்த் ஸ்காச்சர்ஸ் மேட்ச்க்கான அனலைஸ் பார்த்துருப்பீங்க. எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல. நிறைய ட்ரெம் கார்டு பிக்ஸ் சொல்லியிருந்தால் அது எல்லாமே ஒர்க் ஆச்சு. ஸ்மார்ட் லீக்கு நல்ல ஒரு வின்னு தான், க்ளீன் ஸ்வீப் தான். ஃபேப் ரவுண்டில் நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு க்ளீன் ஸ்வீப் தான். பட் ஒரு சில ஆப்ஸில் வேறு ஏதாவது ஆப்ஸில் நீங்கள் ப்ளே பண்ணி தான் ஒரு சில கான்டெஸ்ட் வந்து லாஸ் ஆகிருக்கும். காரணம் என்னென்னா லாரா உல்வர்ட்டோட ஹிட்டிங். இன்னுமே நம்ம பெரிய க்ளீனாக வின் பண்ணியிருக்கலாம். எதிர்பாராத ஒரு ஹிட்டிங்கை லாரா உல்வர்ட் கொடுத்துருந்தாங்க. கேட்டி மேக் ஹேலிடே நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸோ கிராண்ட் லீக்கே நம்ம ரெண்டு பிளேயரை மாற்றிட்டு கீழே கேப்டன் மேகன் ஷியூட்டு அரணா கிங் கொடுத்துருந்தாலே வின்னு. மினி கிராண்ட் லீக்கில் நம்ம சோஃபி டிவைனை கேப்டனாக கொடுத்து இல்லை அரணா கிங்கை வைஸ் கேப்டனாக கொடுத்து ஒரு பிளேயரை மாற்றிருந்தாலே வின்னு தான். ஸோ அந்த ஆமி எட்கரை எடுக்க வேணாம் நான் முன்னாடி வீடியோ சொல்லியிருப்பேன். பட் ஆன் டைமில் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் நான் வந்து எடுத்துட்டேன். அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம முசாங்கோ அப்படி இல்லாட்டி பேட்டர்ஸில் லாரா உல்வர்ட் எடுத்திருந்தோம்னா மினிஜியில் வின் பண்ணியிருக்கலாம். ஸோ ரொம்ப க்ளோஸாக தான் போகுது. வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேட்குறதுனால தான் நான் உமன்ஸ் மேட்ச் தொடர்ச்சியாக கவர் பண்ணி போட்டுகிட்டே இருக்கேன். அப்படி இல்லாட்டி மென்ஸ் மேட்சஸ் மட்டும் T20 ஓடியன் போடலாம். ஏன்னா அது வந்து நல்லா ரீச் கிடைக்கும். அவ்வளோவா ரீச்சும் கிடைக்காது. பட் இருந்தாலும் நிறையா பேர் ரெக்வஸ்ட் பண்ணுறதுனால தான் கொடுக்குறேன். ஆனால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு ரிப்ளை பண்ணுறேன். இந்த மேட்ச் வந்து 20ஆம் தேதி 12:40 சேமு. ஆனால் கிரவுண்டு மட்டும் மாறுது. ஸோ ட்ரம் ஓவல் ஆல்ரெடி இங்கே வந்து மேட்ச் நடந்திருக்கு. ஒரு சில மேட்சஸ் நடத்தியிருக்காங்க. மீடியம் பேசஸ் அதிக விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் குறைவான விக்கெட் எடுத்திருக்காங்க. அந்த ஸ்கோர் கார்டு பார்க்கலாம். அதுலேயும் வந்து ஓரளவுக்கு ஐடியான்றது நமக்கு கிடைக்கும். ஸோ 33ஆவது மேட்ச்சு சிட்னி தண்டர் உமன்ஸ் மெல்பர்ன் ஸ்டார் உமன்ஸ் ரெண்டுமே வந்து பெரிய டீமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பெரிய டீம் சிட்னி தண்டர்ஸ் தான். மெல்பர்ன் ஸ்டார்ஸ் வந்து வீக் டீம் தான். ஸ்டார் பிளேயர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் இருந்தாலுமே ரொம்ப வீக்காக தான் அவங்க வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஹெட்வேட்லேயும் 11 டைம் வந்து சிட்னி தண்டர்ஸ் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. மெல்பர்ன் ஸ்டார்ஸ் 5 டைம் தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த விக்கெட்டில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18 விக்கெட் வந்து இந்த பிச்சில் எடுத்திருக்காங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸ்பின் பவுலர்ஸ் 9 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு மேட்சஸ் நடந்திருக்கு. ஒரு 10 மேட்ச் ப்ளஸ்ன்ற மாதிரி நடத்தியிருக்காங்க. இந்த சீசனில் குறிப்பிட்ட மேட்ச் நடத்திருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து மழையினால் பாதிக்கப்பட்டுச்சு. அதை வந்து அபான் பண்ணாங்க. சிட்னி சிக்ஸஸ் மேட்ச்னு நினைக்கிறேன். டோட்டல் மேட்சஸ் வந்து 20 மேட்ச் நடந்திருக்கு. ஸோ 7 மேட்ச் ஃபஸ்ட் பண்ண டீமும் 13 மேட்ச் வந்து செகண்ட் பண்ண டீமும். இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா ஒரு 10லேருந்து 11 மேட்ச் வந்து நடந்திருக்கும். மீதி 9 மேட்ச் வந்து முன்னாடி நடந்தது, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதையும் நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கோம். பட் ஓவரால் பார்க்குறப்போ ஒரு 10 மேட்ச்சுக்கு சராசரியாக பேட் பண்ணி சேஸ் பண்ணுற டீமுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டுன்றது இந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு சிட்னி தண்டர்ஸ் வந்து சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஈஸியாக அவங்க சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். லித்ஃபீல்ட் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காங்க கேப்டன்ஷிப் கொடுத்ததுக்கப்புறம். அத்தப்பட்டு நெக்ஸ்ட் ஜார்ஜியா ஓல்னு 3 பேர் நல்ல தரமான பேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஓரளவுக்கு 2 சைடுமே வந்து ஈக்குவல்னு நம்ம எடுத்துக்கிட்டு டீமை செட் பண்ணுவோம். ஒன் சைடு காம்பினேஷனில் போகிறது வேண்டாம். ப்ளஸ் சேசிங் என்ன தான் இந்த கிரவுண்டில் வின் பண்ணிடுவாங்கன்னு இருந்தாலுமே ஓவரால் உங்களுக்கு இந்த WBBL சேஸ் பண்ணுறப்ப நிறையவே கஷ்டப்பட்டுருக்காங்க. தூக்கி போட்டு ஸ்பின்னர்ஸை வச்சே வந்து விக்கெட்டை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. போன மேட்ச் கூட அதுதான் நடந்துச்சு. ஸோ அவங்களுக்கு என்ன ஃபார்முலா, மற்றவங்களுக்கு அவங்க என்ன ஃபார்முலா காமிப்பாங்களோ அதே ஃபார்முலாவை பெர்த் ஸ்காச்சர்ஸ்க்கு அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் காமிச்சாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து செகண்ட் பவுலிங்கில் தூக்கி போடுறப்போ ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது கிடைக்குது. ஃபேப் டவுன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஹெட் 5, ஹெட் 4, ஹெட் 3ல் டிஃப்ரெண்ட் கான்டெஸ்ட்டில் வேறு ஆப்பனன்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க. பெரிய ஆப்பு இன்ஸ்டால் பண்ணி இதில் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தான் வரும். நான் தொடர்ச்சியாக டெலகிராமில் வின்னிங்ஸ் தான் போடுறேன். அதேமாதிரி நான் ஒன்றும் ஃபேக் வின்னிங்ஸ்லாம் போடுறது கிடையாது. நான் போடுற வின்னிங்ஸ் எல்லாமே ஒரிஜினல் தான். எனக்கு கீழே ப்ளே பண்ணுற 3 பேர் யார் ப்ளே பண்ணுறாங்கன்றதையும் ஷோ பண்ணி தான் நான் வந்து வின்னிங்ஸ் போடுறேன். ஒரு 20 கான்டெஸ்ட்டில் ஈஸியாக 10 கான்டெஸ்ட்டாக நீங்கள் ஜெயிக்கலாம். ஓரளவுக்கு வந்து டீம் போட்டாலே அதில் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டுமே கிடைக்கும். ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறேன், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதேமாரி ப்ரைம்னு போய் எதுலையும் ஏமாறாதீங்க. ஃபேக் வின்னிங்ஸை பார்த்து ஏமாறாதீங்க. ஃபேக் வின்னிங்ஸ்னால் என்னான்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ப்ரைஸ்ன்னு காமிக்கும். உள்ளே இருக்கிறது யாருன்னே வந்து தெரியாது. நான் இவ்வளோ போட்டேன், இத்தனை லட்சம் எடுத்தேன்னு வந்து இருக்கும். அப்படி தான் பாதி வடக்கன்ஸ் வந்து பண்ணுறது ஓவரால் ஃபுல் டெலகிராமில். அதெல்லாம் நம்பி வந்து இது பண்ணாதீங்க. ஓன் டீமை க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு சில மேட்சஸ் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணால் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. இந்த கிரவுண்டில் நடந்த ஒரு மேட்ச், கடைசியாக நடந்த மேட்ச், ஒரு மேட்ச் வந்து மழையினால் பாதிக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்சு சிட்னி தண்டர்ஸும் பெர்த் ஸ்காச்சர்ஸும் ஆடின மேட்ச் தான்.
லிட்ஃபீல்டு வந்து 27 சேஸ் பண்ண முடியாமல் வந்து தோற்றுருக்காங்க. நான் முன்னாடியே அந்த பாயிண்ட்டை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பெர்த்திஸ் காச்சஸ் எப்போயுமே ஃபஸ்ட் பேட் பண்ணி செகண்ட் பேட் பண்ணுறப்போ சேஸ் பண்ண முடியாமல் மாதிரி மாற்றி வந்து வின் பண்ணாங்கன்னு. அதில் ஆமி எட்கர் 3 விக்கெட்டு, ஹாஸ்கின் 2 விக்கெட்டு, ஆனிஸ் ஒர்த்து 2 விக்கெட்டு. பேட்டிங்கில் சுத்தமாக இவங்களால சேஸ் பண்ணவே முடியல, ரொம்ப மோசம். பட் பவுலிங்கில் அத்தப்பட்டு 2 விக்கெட், இஸ்மாயில் 2 விக்கெட், டார்லிங்டன் 1 விக்கெட்ன்ற மாதிரி இந்த கிரவுண்டில் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் சேஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருந்திருக்கு. ஓவரால் இந்த WBBலே வந்து சேசிங் டீம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதையும் வந்து பளிச்சுன்னு வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விக்கெட்டை பொறுத்தவரையும் அவங்களுக்கு மீடியம் பேசர்ஸ் தான் அதிகமான ஹெல்ப் கிடச்சிருக்கு ஸ்பின்னர்ஸோட. பட் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த தூக்கி போட்டு விக்கெட் எடுக்கிறவங்க விக்கெட் எடுத்து தான் இருக்காங்க. ஸோ அது ஓவரால் நம்ம பார்த்தோம்னாலே உமன்ஸ் கிரிக்கெட்டில் இந்த டபுள் ஆப்ஷன் இருக்கவங்க ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க. அதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸ்டாட் வந்து பார்க்கலாம், அது வந்து அதிரடியான ஒரு ஸ்டாட்டாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். தொடர்ந்து வாங்க வீடியோ. உங்கள் ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். கரெக்டான அட்ரஸ்ன்னு பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். நம்ம சேனல் மாதிரி ஃபேக் சேனல்ஸ் நிறைய இருக்கும், மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. அதேமாதிரி டெலகிராமில் வரக்கூடிய ஆட் வந்து டெலகிராம் கொடுக்குறது, நம்ம கொடுக்குறது இல்லை. அது வந்து அதுலேயும் எது கிளிக் பண்ணி ஏதாவது சேனலில் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் ஜாயின் பண்ணிடாதீங்க. சேம் நம்ம வின்னிங்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கொடுக்குறோம். ஃபேப்டவுன் வின்னிங்ஸ் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு தான் இருக்கோம். இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. 2K டக்குன்னு ரெஃபரோட பயன்படுத்துங்க. நம்ம கீழே யார் 3 பேர் விளாண்டான்றதோட தான் நம்ம எப்போயுமே வின்னிங்ஸ் போகிறோம். இதுதான் ஒரிஜினல் வின்னிங்ஸு. சும்மா இப்படி ஃபஸ்ட் ரேங்க் இந்த சைட் போகிறது எல்லாமே ஃபேக்கு. அது மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த எல்லாமே நார்த்து சைடு பண்ணுறது. அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. அமௌண்ட்டு கொடுத்து எதுலேயும் ஏமாந்துடாதீங்க. அமௌண்ட்டு கேட்டால் ஓன் டீமை வச்சே ப்ளே பண்ணுங்கள். இல்லை ஃப்ரீயாக டீம் கிடைக்குது, நேர்மையாக இருந்தால் அந்த டீமை வச்சு நீங்கள் வந்து பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. டக்குன்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ ஃபேண்டசின்றது ரொம்ப தெளிவானது, ஸ்கில்ஃபுல்லானது. பட் அதில் நிறையா சீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் சேஃபாக இருந்துக்கோங்க. நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணாலும் இதான் அட்ரஸ்ஸு, பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. மெல்பர்ன் ஸ்டார்ஸ் உமன்ஸ் பிளேயிங்கில் ஒன்று பார்ப்போம். சிட்னி தண்டர்ஸில் அவங்களுக்கு இப்போ வீக்னஸ்ன்னு பார்த்தோம்னா ஹெதர் நைட் இல்லை, அவங்க நேஷனல் டீம் போயிட்டாங்க. ஆடம்ஸ் ஆட வைக்கிறாங்க. ஆடம்ஸ் வந்து ஜஸ்ட் பவுலிங் பேட்டிங் சொன்னாலும் ஒரு எம்எல்ஏ ஆக்கிற ஆஸ் கார்ட்னர், அதுக்கப்புறம் எல்லிஸ் பிரி அந்தளவுக்கு ஆல்ரவுண்டரில் ஜஸ்ட்டு வருவாங்க, ஒரு 10 ரன் அடிப்பாங்க. எப்போயாச்சும் ஒரு 2 ஓவர் போட்டு ஒரு விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயராக தான் இருக்காங்க. அதேமாதிரி விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் ரொம்ப போராக இருக்குது. வில்சனு உங்கள் டீமே வந்து இந்த 3 பேர்த்த நம்பி தான் இருக்குது பேட்டிங்கில். பவுலிங்கில் இவங்க 4 பேர்த்த நம்பி தான் பவுலிங்கில் இருக்குது. ஸோ இதான் வந்து டீமு. ஆனால் ஓரளவுக்கு நல்ல பொசிஷனில் தான் இருக்காங்க. அது காரணம்னா ஹெதர் நைட்டு, லிட்ஃபீல்டு வந்து நல்லா ஆடினது தான். இப்போ அதில் வந்து ஒரு வீக்னஸ் தெரியுது. மெல்பர்ன் ஸ்டார்ஸ்க்கு ப்ளஸ் பாயிண்ட்டு நம்ம பார்த்தோம்னா யாஸ்கா பாட்டியா ஓரளவுக்கு நல்லா தான் டச்சில் ஆடுறாங்க. விக்கெட் கீப்பிங்கு பாயிண்ட்ஸு கிடைக்கிது. இங்கே காஃபு, ஹேனபிள் சதர்லாந்து, அதேமாதிரி தீப்தி சர்மாவை ஏதோ சும்மா பார்ட் டைமாக தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க, பெரிய அளவில் யூஸ் பண்ண மாட்டுறாங்க. அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பார்த்தோம்னா வீக்காக தான் இருக்குது. இப்போ என்ன ஆகுனா, இப்போ ஒரு சிட்னி 6 ஆடினா ஒரு 6 பிளேயர்லேருந்து 7 பிளேயர் யாரை எடுக்கலாம்னு நம்ம கெஸ் பண்ணிடலாம். பெர்த்திஸ் காச்சஸ் வந்து ஆடுறாங்கன்னா எடுத்துடலாம். ஆனால் இந்த சிட்னி தண்டர்ஸும் மெல்பர்ன் ஸ்டார்ஸும் ஆடுற மேட்ச்சில் யாரை வந்து நம்ம கரெக்டாக பிக் பண்ணுறதுன்றதே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் பர்ஃபெக்டான ஒரு ஜிஎலுக்கான ஒரு மேட்ச் இந்த மேட்ச் கண்டிப்பாக. ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சோஃபி டே வந்து ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர், தொடர்ச்சியாக விக்கெட் எடுக்கிறவங்க. அதேமாதிரி மோலினியோவும் சம்டைம்ஸில் விக்கெட் எடுப்பாங்க. அதேமாதிரி ஃப்ரண்ட் ஆஃபை சம்டைம்ஸில் வந்து மெல்பர்ன் ஸ்டார் 4 ஓவர்ஸ் கொடுத்து கொண்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் இதில் யாரை நம்ம பிக் பண்ணுறதுனே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். உங்களுக்கு சிட்னி தண்டர்ஸில் ஈஸியாக வந்து நம்ம எடுத்துடலாம். இஸ்மாயில் ஃபஸ்ட்டாக செகண்ட் நம்ம பிக் பண்ணிக்கணும். பேட்ஸ் வந்து ஃபஸ்ட்டாக செகண்ட் பிக் பண்ணிக்கணும். இப்போ டார்லிங்டனா இல்லை பெசலா, இந்த 2 பேரை பிக் பண்ணுறது தான் இருக்குது. இதில் பேசல் பொறுத்தவரையா உங்களுக்கு செகண்ட் போல் பண்ணுறப்ப நல்லாவே மீடியம் பீஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரவுண்டில் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சேம் கான்செப்டில் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து சிட்னி தண்டர்ஸ் பேட் பண்ணுறாங்க. அட்டப்பட்டு ஜார்ஜ் அவுல் ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்ப நீட்டாக ஆடுறாங்க. லிட்ஃபீல்டு ஓரளவுக்கு வந்து ஆடிடுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அந்த ஒரு 160 அப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக திருப்பி இவங்க அடிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அப்போது இந்த பவுலிங் யூனிட் தான் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுக்குன்றத லாஜிக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனாக நம்ம வந்து கொடுக்கலாம். சேம் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் வந்து ஃபஸ்ட் பேட் பண்ணி அவங்க பேட்டர்ஸ்லாம் பேட்டிங்க்கு திரும்பி ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடிடுவாங்கன்னு நம்ம கெஸ் பண்ணாலும் பவுலிங் யூனிட் பார்க்குறப்போ இவங்களுக்கு நல்ல ஒரு பவுலிங் யூனிட் இருக்குது. இங்கே கம்பேர் பண்ணுறப்போ இங்கே ஓகே. ஏன்னா 4 ஓவர்ஸ் போட்டு முடிக்கக்கூடிய பவுலிங் யூனிட்டை சிட்னி தண்டர்ஸ் வச்சுருக்காங்க. மெல்பர்ன் ஸ்டார்ஸில் யார் 1 ஓவர் போடுவா, யார் 2 ஓவர் போடுவானே தெரியாத ஒரு பொசிஷனில் தான் அவங்களோட டீம் இருக்குது. காரணம் இங்கே காஃபு, சதர்லாந்து 8 ஓவர் பவுல் பண்ணிடுறாங்க. மீதி கிம்கிறது 4 ஓவர் வச்சா கூட 12 ஓவர். தீப்தி சர்மா, கிப்சன், அடுத்து மோலினியோ, அடுத்து சோஃபியா டே, ஃப்ளின்டாஃபு, மெக்னா கூட பவுல் பண்ணலாம். ஸோ இத்தனை பேர் இருக்கிறனால அவங்க டீமுக்குள்ளே ஒரு கிளாரிட்டின்றது கிடையாது. ஒரு மெல்பர்ன் ரெனகேட்ஸ் மாதிரி தான் மெல்பர்ன் ஸ்டார்ஸுமே.
ஸோ மெல்பர்ன் ரெனகேட்ஸ், மெல்பர்ன் ஸ்டார்ஸ் ரெண்டுமே இந்த சீசன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இத்தனை ஆல்ரவுண்டர் இருக்கிறதே வந்து அவங்களுக்கு பெரிய கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஸோ நமக்கு சேஃப் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா யாஷிகா பாட்டியா, மெக்லானிங் சேசிங்கில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங்னா கூட ட்ராப் பண்ணிட்டு போகலாம், அவ்வளோன்னு ஃபார்ம் சரியில்லை. காஃபு சதர்லாந்து ஒரு டீசனான பிக்கு. ஃப்ளின்ட் ஆஃப் பவுல் பண்ணுவாங்கன்றது தெரியல, அதேமாதிரி 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அடுத்து பார்த்தோன்னா மொலினி அவங்களும் வந்து 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு தெரியாது. பட் ஆனால் குறைந்தது 2 ஓவருக்கு மேலே பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். காரணம் என்னென்னா டாப்பில் 2 லெஃப்ட் ஹேண்ட் இருக்காங்க, அப்பயே வந்து கொடுத்து ஓவர்ஸை ஓரளவுக்கு வந்து முடிப்பாங்க. சோஃபியா டே அதுக்கப்புறம் மிடில் வந்து பவுல் பண்ணலாம், மேபி டெத்து வரையே கூட கொண்டு வரலாம். கிப்சன் பவுல் பண்ணுறது டவுட்டு தான். தீப்தி சர்மாவை யூஸ் பண்ணுவாங்க, அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எதிராக தீப்தி சர்மா யூஸ் பண்ண வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஸோ சேஃப் ஆப்ஷன்ஸாக நம்ம கிம் கிரத்து, அதுக்கப்புறமா தீப்தி சர்மா, அப்புறம் சதர்லாந்து, காஃபு, லேனிங், பாட்டியா இவ்வளோ தான் வந்து இந்த சைடில் உங்களுக்கு அட்டப்பட்டு, ஜார்ஜியா ஹோல், லித்ஃபீல்டு, பேசல், டார்லிங்டன், சாம் பேட்ஸு, அடுத்து பார்த்தோம்னா இஸ்மாயில். இதுதான் வந்து சேஃபஸ்ட் ஆப்ஷன். மீதி இருக்கவங்க எல்லாமே லோயஸ்ட் பர்சன்டேஜ் ஆப்ஷன் தான். இதில் ட்ரம் கார்ட் பிக்ஸ்னு பார்த்தோம்னா சப்போஸ் மீடியம் பேசஸ் கம்மியாக இருக்காங்க அப்படின்னா ஃப்ளின்ட் ஆஃபை நம்ம ட்ரை பண்ணலாம். ஏதாவது மீடியம் பேஸ் சப்போர்ட் பண்ணும், அவங்க வந்து பவுல் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு ஐடியாவில் நம்ம ரிஸ்க்காக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். அடுத்தா மர்லினியும் அவங்கள ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேம் இந்த சைடில் ஆடம்ஸை ட்ரை பண்ணலாம். ஜோ ஜான்சன் வந்து பெரிய அளவில் ஃபார்ம் இல்லை. காரணம் என்னென்னா தரமான 3 மீடியம் பேஸ் இருக்கிறனால அவங்களுக்கு அவ்வளோவா வந்து பவுலிங் கிடைக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு சில மேட்சஸில் தான் கொடுக்குறாங்க, விக்கெட்டும் அவங்களால எடுக்க முடியல. அப்போ ஆடம்ஸை ஒரு ட்ரம் கார்ட் பிக்காக நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த சைடில் உங்களுக்கு யாஷிகா பாட்டியா வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டரு, அதுக்கப்புறம் ரைட் லெஃப்ட்டுன்னு மிடில் ஓரளவுக்கு மாறி வர மாதிரி இருந்தாலும் அந்த டாப்பில் பவுல் பண்ணுறதுக்கு சான்ஸ்ன்றது ஆடம்ஸ்க்கு இருக்கும். சேஃப் கேப்டன் சாய்ஸில் டபுள் ஆப்ஷன் கண்டிப்பாக அத்தப்பட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஆனபிளா சதர்லாந்து, காஃபு, இந்த 3 பேர்த்துக்குள்ளே யார் கரெக்டாக கேப்டன் கொடுக்குறோமோ நம்ம தான் வந்து ஸ்மால் லீக்கில் வின் பண்ணுவோம். இது கிராண்ட் லீக்கில் நீங்கள் கேப்டன் கொடுக்கணும், இஸ்மாயிலுக்கு கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பவுல் பண்ணுறப்போ பேட்ஸுக்கு வந்து ஒரு கேப்டன் கொடுத்து பாருங்கள். கிம் கிரத்துக்கு வந்து ஒரு கேப்டன் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். அவங்களும் பேட்டிங் ப்ளஸ் மீடியம் பேஸ் பவுலிங்கிற மாதிரி நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் சீசன் ஃபுல்லாகவே கண்டினியூவாக கொடுக்குறதுனால இவங்களுக்கும் நம்ம வந்து ஜிஎல்ல ட்ரை பண்ணலாம். எஸ்எல்ல அந்த 3 பேர்த்த ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாட்ஸை பாருங்கள், அதை வச்சு டீமை மேக் பண்ணுங்கள். பெரிய லெவலில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வேண்டாம். இதை பாருங்கள், பார்த்துட்டு ஓரளவுக்கு கிளியராக இது பண்ணிடுங்க. இது வந்து ஒரு அதிரடியான ஸ்டாட்டு, புரிஞ்சுக்கோங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அர்த்தப்பட்டு 6 மேட்ச்சில் 24 ரன் ஆவரேஜ். ஹெட் டு ஹெட்டில் வென்யூவில் 2 மேட்ச் அடி, 2 மேட்ச்சுமே வந்து ஃப்ளாப் தான் இருக்காங்க. பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ்ன்றது இல்லை. ஜார்ஜியா ஹோல் 26 ரன் ஆவரேஜ், 1 விக்கெட்டு. அடுத்து பார்த்தோம்னா வென்யூவில் ஃப்ளாப் தான் இருக்காங்க. லித்ஃபீல்டு 29 ரன் ஆவரேஜ், இங்கே உங்களுக்கு 27 ரன் ஆவரேஜ். அடுத்து ஆடம்ஸு ஒரே ஒரு விக்கெட்டு, 19 ரன்னு. அடுத்து சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. வில்சனு ஃப்ளாப்பு. அடுத்து பார்த்தோம்னா ஆனிகா அவங்களும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாப்பு தான். ஜான்சன் 13 விக்கெட்டு, இங்கே 1 விக்கெட்டு. அதே மாதிரி டார்லிங்டன் வந்து 13 விக்கெட் எடுத்திருக்காங்க 9 மேட்ச்சில், இங்கே 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. இங்கே பேசல் 13 மேட்ச்சில் 5 விக்கெட். பட் ரீசன்ட் ஃபார்ம் வந்து நல்லா இருக்குது, அதனால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். இல்லை டார்லிங்டன்னே போகலாம் அப்படின்னா சேஃபாக டார்லிங்டன்னு போய்க்கலாம். இஸ்மாயில் 11 விக்கெட்டு, இங்கே 2 விக்கெட். சமந்தா பேட்ஸு 13 மேட்ச்சில் 11 விக்கெட். சேம் வென்யூவில் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஸ்டாட்ஸ் வைஸாக பார்த்தா போராக தான் இருக்குது எல்லாமே. இவங்க சைடில் பார்ப்போம். 8 ஒரே ஒரு மேட்ச்சில் 8 ரன்னு. ஆனபிளா சதர்லாந்து 15 ரன் ப்ளஸ் 9 விக்கெட்டு, 1 விக்கெட். இங்கே மெக்லானிங் 28 ரன் ஆவரேஜ். வென்யூவில் ஃப்ளாப்பு 6 ரன் மட்டும் தான் ஆவரேஜ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மெக்லானிங்கை மோஸ்ட்டாக எல்லாருமே பிக் பண்ணிட்டு வருவாங்க. பவுலிங்கு ஃபேவராக கிரவுண்ட் இருக்க மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு போய் எக்ஸ்ட்ரா பவுலரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். காஃப் 15 மேட்ச்சில் 22 ரன் ஆவரேஜ், 17 விக்கெட்டு. 29 ரன் ஆவரேஜ், 4 விக்கெட்டு. அடுத்தா ஃப்ளின்ட் ஆஃப் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க, 6 விக்கெட். ஸோ ஆடம்ஸு ஃப்ளின்ட் ஆஃப் ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷன்ஸாக ஹை ரிஸ்க்காக கிராண்ட் லீக்ல நம்ம ட்ரை பண்ணலாம். கிம் கிரத் 10 விக்கெட்டு, அதேமாதிரி 1 விக்கெட். மரணியும் 6 விக்கெட் எடுத்திருக்காங்க, 1 விக்கெட்டு. சோஃபியா டே 7 விக்கெட்டே எடுத்தது கிடையாது வென்யூவில். ஸோ இப்போ நம்ம இதில் டிஃபரன்ஷியல் ஹை ரிஸ்க்கான போன மேட்ச் எப்படி கேட்டி மேக், ஹீலி டே, மெக்பீனா, முசாங்கு இதெல்லாம் பார்த்தோமோ அதேமாதிரி இங்கே டிஃபரன்ஷியல் கிராண்ட் லீக்ஸில் லோ பர்சன்டேஜ் பிக்ஸ் யார் ட்ரை பண்ணலான்னா ஆடம்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஃப்ளின்ட் ஆஃப், மொரினியோ, இந்த 3 பேருமே ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பாங்க. கண்டிப்பாக ஹை பர்சன்டேஜ் பிக்கு பதிலாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டார்லிங்டனும் பேசலும் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப ரொம்ப கீ. இஸ்மாயிலோட அதிக விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். சேம் இந்த சைடில் உங்களுக்கு மெல்பர்ன் ஸ்டார்ஸில் தீப்தி சர்மா கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆர் செகண்ட் 1 விக்கெட்டு, ஒரு 10 ரன் அடிக்காத சான்ஸ்ன்றது இருக்கும். ஆனபிளா சதர்லாந்து
ஓப்பனிங் வந்தாங்க போன மேட்ச்சு, அதை கொஞ்சம் பாருங்கள். ஓப்பனிங் வந்தாங்கன்னா கூட நல்ல ஆப்ஷன் தான் கேப்டன் சாய்ஸ்க்கு. சேஃப்னாலும் சரி ரிஸ்க்னாலும் சரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஏதாவது ஒரு டீமில் வேணால் வில்சனை ட்ரை பண்ணுங்கள். சிக்னி தண்டர்ஸோட விக்கெட் கீப்பரை யாசிகா பாட்டியாவுக்கு பதிலாக. டீம்னு பார்த்தோம்னா அத்தப்பட்டுவ கேப்டனாகவும் ஆனபிளா சதர்லாந்து வைஸ் கேப்டன் மோஸ்ட்லி இதான் வந்து காமன் ஒரு சேஃப் டீமாக இருக்கும். இதில் நம்ம டார்லிங்டனை மட்டும் பிக் பண்ணிட்டோம்னா பக்கா சேஃபான ஒரு டீமு. மிக்லாண்டிங்க்கு பதிலாக எல்லோரும் இதே கான்செப்டில் தான் வருவாங்க. இதில் நீங்கள் டிஃபரன்ஷியலாக ட்ரை பண்ணால் ஆடம்ஸ் ட்ரை பண்ணலாம், ஃப்ளின்டாஃப் ட்ரை பண்ணலாம், மௌலினியோ ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது அங்கங்கே நீங்களாம் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா க்ளோஸாக கிராண்ட் லீக்கே நீங்கள் வந்து போகலாம். குபேரா ஃபேண்டசி ஆப்பு கேப்டன் கேப்டன் இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்திங்க. தொடர்ச்சியாக ப்ளே பண்ணுங்கள். உடனுக்குடனே வின் பண்ணி வித்ட்ரா பண்ணாதீங்க. ஒரு ரொம்ப நாளைக்கு ஒரு டைம் வித்ட்ரா பண்ணால் தான் உங்களுக்கு இந்த டிடிஎஸ் கால்குலேஷன்றது கரெக்டாக இருக்கும். ஜிஎஸ்டி ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜார்ஜியாவல் கேப்டன், லித்ஃபீல்ட் வைஸ் கேப்டன், ஒன் சைட் டீம் காம்பினேஷன் ட்ரை பண்ணுங்கள். நான் தீபி சர்மா, ஆனபிளா சதர்லாந்து, காஃபு, கிம் கிரத்து எல்லாமே பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்ன்ற கான்செப்ட் எடுத்துகிட்டு இவங்களோட பவுலர்ஸை 3 பேரை மெயினானவங்களை எடுத்து அங்கே மேலே ஜார்ஜியாவும் லித்ஃபீல்டு அத்தப்பட்டுக்குள்ளே டீம் மேட்சே முடியுன்ற கான்செப்டில் செட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் இவங்களுக்கு ஃபேவராகவும் செட் பண்ணாலும் செட் பண்ணுங்கள். அதுவும் ஒர்க்காகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங் ஃபேவராக ஒரு டீம் செட் பண்ணுங்கள், செகண்ட் பேட்டிங் ஃபேவராக ஒரு டீமை செட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ஐடியா ஷேர் பண்ணி உங்களோட ஐடியாஸ் யூஸ் பண்ணுங்கள். அதேமாரி லைக் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து வரக்கூடிய எல்லா WBBலுக்குமே கொடுக்குறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து எல்லா மேட்ச்சுக்கும் வீடியோன்ற போஸ்ட் பண்ணுறேன். டீம்ன்றது கரெக்டாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெலகிராம் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருப்பேன், அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். கரெக்டான டெலகிராம் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். கரெக்டான அட்ரஸ்ன்னு பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். நம்ம சேனல் மாதிரி ஃபேக் சேனல்ஸ் நிறைய இருக்கும், மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. அதேமாதிரி டெலகிராமில் வரக்கூடிய ஆட் வந்து டெலகிராம் கொடுக்குறது, நம்ம கொடுக்குறது இல்லை. அது வந்து அதுலேயும் எது கிளிக் பண்ணி ஏதாவது சேனலில் ஜாயின் பண்ணுன்னு சொன்னால் ஜாயின் பண்ணிடாதீங்க. சேம் நம்ம வின்னிங்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கொடுக்குறோம். ஃபேப்டவுன் வின்னிங்ஸ் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு தான் இருக்கோம். இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. 2K டக்குன்னு ரெஃபரோட பயன்படுத்துங்க. நம்ம கீழே யார் 3 பேர் விளாண்டான்றதோட தான் நம்ம எப்போயுமே வின்னிங்ஸ் போகிறோம். இதுதான் ஒரிஜினல் வின்னிங்ஸு. சும்மா இப்படி ஃபஸ்ட் ரேங்க் இந்த சைட் போகிறது எல்லாமே ஃபேக்கு. அது மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த எல்லாமே நார்த்து சைடு பண்ணுறது. அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. அமௌண்ட்டு கொடுத்து எதுலேயும் ஏமாந்துடாதீங்க. அமௌண்ட்டு கேட்டால் ஓன் டீமை வச்சே ப்ளே பண்ணுங்கள். இல்லை ஃப்ரீயாக டீம் கிடைக்குது, நேர்மையாக இருந்தால் அந்த டீமை வச்சு நீங்கள் வந்து பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. டக்குன்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ ஃபேண்டசின்றது ரொம்ப தெளிவானது, ஸ்கில்ஃபுல்லானது. பட் அதில் நிறையா சீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் சேஃபாக இருந்துக்கோங்க. நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணாலும் இதுதான் அட்ரஸ்ஸு, பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க.